ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட நேர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் தனுசு ராசிக்கு உண்டான பலன்களையும், சித்திரை தமிழ் புத்தாண்டு பலன்களையும், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி நேயர்களே, ராசிநாதன் குரு உங்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதும், 5 கூடைய செவ்வாய் 4இல் இருப்பதும் தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே 7-10 கூடைய புதன் நீசபங்க ராஜயோகத்தையும் ஏற்படுத்தும். 10ஆம் இடத்தை பார்ப்பது தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். சித்திரை 7க்கு மேல் புதன் 5ஆம் இடம் வருவதும், 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்ப்பதும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி, சொந்த தொழில் பண்ணுறவர்களாம் இரட்டை அடிப்பு லாபத்தை கொடுக்கும். ஏற்கனவே சொந்த தொழில் பண்ணியிருக்கோம், இரட்டை அடிப்பு லாபத்தை கொடுக்கும். அல்லது புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். 4இல் சனி இருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது இரும்பு சம்பந்தப்பட்ட உருக்காலை, கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களாமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். மர சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே செவ்வாய் 4ஆம் இடத்துல இருப்பது, அதாவது வெடிபொருள் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்டது, மோட்டார் வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களே நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். நல்ல வருவாயை ஏற்படுத்தும், பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்கும். செவ்வாய் 4லிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது கலைத்துறை, அதாவது கலைத்துறை மட்டுமல்ல, காவல்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அரசு காரியங்கள் பூராமே நல்ல வருவாயை ஏற்படுத்தும். ஏன்னா தனுசு ராசிக்கு 9 கூடிய பாதிக்காது சூரியன் உச்சம் பெறாரு. அப்படின்னா தாய் வழி தந்தை வழி, அதாவது தாய் தந்தை இருப்பவர்களுக்கு அந்த வழியில் நல்ல முன்னேற்றங்களும் வருவாயும் ஏற்படுத்தும். தந்தை வழியில் இருப்பவர்களுக்கு புறாமே, அதாவது தந்தை இருப்பவர்களுக்கு தந்தை வழியில் நல்ல முன்னேற்றங்களும் சப்போர்ட்டும் நல்ல ஆதரவும் கிடைக்கும். இல்லாதவர்களுக்கு அவர் வழி உறவினர்கள் சார்ந்த வழியில் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். 4ஆம் இடத்தில் சனி இருப்பது தாயார் உடல்நலத்தில் அக்கறை கவனம் தேவை. அந்த 4ஆம் இடத்தில் சனியோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டிருப்பது பிள்ளைகளுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். படிப்பில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டாலும் நல்லா படிக்கும், பயப்பட வேண்டாம். இந்த 1 மாதம் தான் அப்படி இருக்கும், அப்புறம் சரியாயிரும். பிள்ளைகள் பூராமே நல்லா படிப்பாங்க. பொருளாதார வளர்ச்சி, நல்ல உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளியூர் சென்று படிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்வர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும், நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனால் நன்மைகள், மனைவியால் நன்மைகள் ஏற்படும். கல்யாணம் முடியாத ஆண் பெண் இருவருக்குமே நல்ல திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் தனுசு ராசினியர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். பழைய பாக்கியங்கள் புறாமே அடைபடும். உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். தனுசு ராசினியர்கள் புறாமே, தனுசு ராசி நேயர்கள் பூராமே வேலைக்கிழமை அது ஒரு தட்சிணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் போட்டு வில்வ வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.